கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வசிக்கும் இந்திய தேசத்தை சற்று கவனித்து பாருங்கள். தேசம் பாவத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. இதுவரை பார்க்காத அருவருப்பான காரியங்களை பார்க்கிறோம். ஜனங்கள் பாவத்தோடு இணைந்து போகிறார்கள். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கொத்து கொத்தாக மரிக்கிறார்கள். தேவன் தேசத்தை அழித்து விடாதபடிக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடுகிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனங்களுக்காக 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணினால் யூத குலம் தப்புவிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, இன்று இந்திய தேசம் நம் கையில் இருக்கிறது. நம் தேசத்தின் மக்களுக்காக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் நம் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்திய தேசத்துக்காக எங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடும் பொழுது எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தருகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.